Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்போட சூப்பர் 8 மேட்சஸ்க்கு வந்துட்டோம். ஸோ மொத்தம் 20 டீம்ல இருந்து 8 டீம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் 8க்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ அதுல குரூப் 2 மேட்சஸ். ஸோ குரூப் 2ல வந்து குரூப் 1ல 4 டீமும் குரூப் 2ல 4 டீமும் வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ இதுல குரூப் 2ல மீதி இருக்கிற 2 டீம் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் அதுக்கான வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இது சூப்பர் 8ல குரூப் 2வோட 2வது மேட்ச். ஸோ யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கிலாந்துக்கும் இந்த T20 வேர்ல்டு கப்பை ஹோஸ்ட் பண்ணக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கும். இந்த 2 டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் சரி, மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் சரி அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் 20 ஜூன் ஏர்லி மார்னிங் 6 மணிக்கே இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. ஸோ அந்த ஏர்லி மார்னிங் 6 மணி மேட்சஸை பொறுத்த வரைக்கும் உங்களால கரெக்டா ஒரு 5:15 மணிக்கெல்லாம் எழுந்து ஓரளவு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நீங்க கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடா டீம்ஸ் போட முடியும்னா மட்டும் இந்த 11 மேட்சுக்கு டீம்ஸை கட்டுங்க. மற்ற அதர்வைஸ் உங்களால எந்திரிக்க முடியாது அப்படிங்கிற கொஞ்சம் லேசியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வந்து ஸ்கிப் பண்றது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சென்ட் லூசியாவில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. சென்ட் லூசியாவை பொறுத்த வரைக்கும் கடைசியா நடந்த இந்த வெனுல கடைசியா நடந்த ஒரு 3 மேட்ச்ல ஒரு 180+ ரன் அடிக்கிறாங்க. போத் டீம்ஸுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஸோ ஒரு மேட்ச் நமீபியா ஆஸ்திரேலியா நினைக்கிறேன். ஸோ 180 ரன்ஸ் அடிக்கிறாங்க. அது திரும்பவும் கிட்டத்தட்ட நெருங்கி வராங்க. தென் அடுத்ததா பாத்தீங்கன்னா மீதி விளையாண்டு 2 மேட்சஸ்லயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 200 ரன்னுக்கு மேல போகுது. ஸோ ஸ்ரீலங்கா ஒரு 200 ரன் அடிக்கிறாங்க. சேஸ் பண்ண முடியாம 110 ரன்ல சொல்றாங்க இன்னொரு டீம். தென் அடுத்ததான் கடைசியா நடந்த இந்த லீக் மேட்சஸ்ல வந்து இந்த வெனுல நடந்த லீக் மேட்சஸ்ல ஒரு 220 ரன் சம்திங் அடிக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அதை வந்து ஆப்கானிஸ்தானால ஒரு 110 ரன்னுக்குள்ளதான் சொல்லணும். அந்த மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பர்டிகுலரா ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே டர்ன் கிடைக்குது, நல்லாவே விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு ஹை ஸ்கோரிங் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 180+ ரன்ஸ் வரைக்கும் கொண்டு போவதற்கான வாய்ப்பு வந்து இந்த வெனுல இருக்கு. வெனு ரெக்கார்டு சொல்லி பாத்தீங்கன்னா 20 மேட்ச் இங்க பிளே பண்ணிருக்கு. போத் அதாவது பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்க சரி, பேட் செகண்ட் பண்றவங்க சரி, ஒரு 10 மேட்சை வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 163. ஸோ இந்த சீசன்ல இந்த சீரீஸ்ல நம்ம பார்த்த வரைக்குமே ஒரு 120 ரன் அடிக்கிறாங்க. அதையே அடிக்க முடியாம தோத்து போவாங்க. அப்படிதான் நடந்துச்சு யூஎஸ்ஏ நடந்த மேட்சஸ் எல்லாத்துலயுமே. ஒரு T20 ட்ரீட்டா இருக்க போகுது. இந்த வெஸ்ட் இண்டீஸ் நடக்கிற மேட்சஸ் எல்லாமே ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சஸா போவதற்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்க போகுது. ஹையஸ்ட் ஸ்கோர் ஸ்ரீலங்கா ஒரு 201 ரன் அடிச்சிருந்திருக்காங்க. பட் இப்போ இந்த வேலையில கடைசி நடந்த லீக்ல ஒரு 220 ரன் அடிச்சிட்டாங்க. சம்திங் வெயிட் அடிச்சிட்டாங்க. ஸோ அதான் ஒரு 200+ மேல வச்சுக்கோமே ஹையஸ்ட் ஸ்கோர். லோயஸ்ட் ஸ்கோர் ஒரு 105 வந்து சொல்லிருக்காங்க இங்க வெஸ்ட் இண்டீஸ். ஹெட்வெட் ரெக்கார்ட்ல இது வரைக்கும் 29 மேட்ச் வந்து இங்க 2 பேரும் ஹெட்வெட்ல மோதி இருக்காங்க. ஸோ அதுல வெஸ்ட் இண்டீஸ் தாங்க அப்பரண்டா இருக்காங்க. ஸோ நம்ம என்னதான் வந்து இவங்க வெஸ்ட் இண்டீஸ் டீம் சொல்லிக்கிற அளவுக்கு இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல இல்லைங்கிற மாதிரிலாம் சொன்னாலுமே அது டெஸ்ட்லயுமே ஓடிஐலயும் மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தாங்க. பட் T20ஸ்ல அவங்களோட ஃபார்ம் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இங்கிலாந்து எகென்ஸ்டா ஒரு அப்பர் ஹேண்ட்ல தான் இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் 17 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 மேட்ச் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோட் பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. பிலிப் சாட் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் ஜானி பாஸ்டோ, ஹாரி ப்ரூக், மொயின் அலி, லியாம் லிவிங்ஸ்டன், ஷாம் கரன், கிறிஸ் ஜோர்டான், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், மார்க் வுட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாண்டோட ஒரு பாசிபிளான பிளே. அடுத்ததா வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பிரண்டன் கிங் அண்ட் ஜான்சன் சார்ல்ஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் நிக்கோலஸ் போரன் இந்த டீமோட விக்கெட் கீப்பர், ரோஸ்டான் சேஸ், ரோமன் பவுல், ரூதர்ஃபோர்ட், ஆண்ட்ரே ரசல், அகில் ஹுசேன், ஜி மோட்டி, அல்ஜாரி ஜோசப் அண்ட் ஒபெட் மெக்காய். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும், ஆப்ஷன்ஸ் வைஸ் டெப்த் ஓவர்ஸ்ல யார் பால் பண்ண போறா, டபுள் ஆப்ஷன்ஸ் யாரா இருக்கு இப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துரும். யாரோட ஓவர்ல யாராவது வீக்கா இருக்காங்க, அதனால அந்த பேட்ஸ்மேன் எதுல வீக்கா இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பவுலர் இந்த பக்கம் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டெப்தா பார்த்துரும். இந்த டெப்தா பாக்குறதுக்கு முன்னாடி, அந்த கிராண்ட் லீக்கான ஆப்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி
நீங்க இன்னும் குபேரா ஃபேண்டசியில ஜாயின் பண்ணலினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் நம்ம சேனல் நேம் தான் தமிழ் பெல். இதுல வந்து நீங்க கேப்டன் பிக் பண்ண தேவையில்ல, வைஸ் கேப்டன் பிக் பண்ண தேவையில்ல, டீம்ஸ் எதுவுமே நீங்க கிரியேட் பண்ண தேவையில்ல. ஒரே ஒரு பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணி நம்மளால நிறைய ஏர்ன் பண்ண முடியும். இதுல டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த டியோ அப்படிங்கிற ஆப்ஷன் என்னன்னா, ஒரு 5 பிளேயர் அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு பிளேயர் நீங்க பிக் பண்ணிக்கலாம். மீதி இருக்க 4 பிளேயர்ல இருந்து உங்களோட ஆப்பனன்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஆப்பனன்ட் நீங்க யாரை பிக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு மீதி இருக்க 4 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயர் அவருக்கு எகென்ஸ்டா கட்டுவாங்க, அதாவது உங்களுக்கு எகென்ஸ்டா கட்டுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஆண்ட்ரூ ரஸ்ல கட்டியிருக்கேன். அதை பார்த்துட்டு நம்மளோட ஆப்பனன்ட் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த இடத்துல மொயின் அலியை வந்து கட்டிடுறாங்க. இப்போ ஆண்ட்ரூ ரசல் 45 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு, மொயின் அலி 48 பாயிண்ட்ஸ் எடுத்துறாருன்னா என்னோட ஆப்பனன்ட் வில், நான் லாஸ்ட். பிளேயர் வெஸ் பிளேயர் பேட்டில் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுல நீங்க வந்து உங்களுக்கு இருக்க அட்வான்டேஜஸ் ஒரு ஆல்ரெடி பிக் பண்ணிருப்பாங்க. ஸோ யாரை பிக் பண்ணிருக்காங்க பார்த்துட்டு கூட நம்மளால வந்து இது பண்ணிக்க முடியும். சப்போஸ் நான் பிக் பண்ண பிளேயர் இல்ல, பிளேயிங் வந்துருச்சு, அவர் இல்லை அப்படின்னா அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிடும். ஸோ அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஸோ இது அப்படி. அதுல ஜிஎஸ்டி ஃப்ரீ டெபாசிட், நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் அவங்க பிடிப்பதில்லை. T20 வேர்ல்டு கப்புக்கு அவங்க லீடர் போர்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் பெல். சரி, ஓகே. ஜாஸ் பட்லர் அண்ட் பிலிப் சால்ட் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அகைன்ஸ்டா நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்கு. நல்ல ஒரு பேட்டிங்ல நல்ல ஒரு ஸ்கோர்ஸும் ஆடி இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பேட்டிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய வீடுகள். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா 2 பேருக்கு ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதுல மைனஸ் வைஸ் பாக்குறப்போ பிலிப் சால்ட் எதுக்கு மைனஸா இருக்காருன்னா, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர், ஸ்டிக் டு ஸ்டிக் பால் பண்ணக்கூடியவர், நல்ல பால் டர்ன் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ட்ட கொஞ்சம் வீக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே பவர் பிளேலயே பால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அகில் ஹுசேன். ஸோ அகில் ஹுசேன் இந்த சீசன், அதாவது இந்த சீரீஸ்ல ரொம்பவே சூப்பர் பால் பண்ணிட்டு இருக்காரு. பவர் பிளேல, முக்கியமா பவர் பிளேல விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அகில் ஹுசேன் பிலிப் சால்ட் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்க போகுது. செகண்டா பேட் பண்றப்போ பால் இங்க நல்லாவே டர்ன் கிடைக்குது. ஸோ செகண்டா பால் பண்றப்போ ரொம்பவே ஒரு பேட்டில் இருப்பதற்கான சான்சஸ் இருக்கும். பிலிப் சால்ட்டுக்கும் அகில் ஹுசேனுக்கும் பால் நல்லாவே டர்ன் பண்ணுவாருங்க. ஸ்டிக் டு ஸ்டிக் பால் பண்ணுவாரு, அதுலயும் நல்லா டர்ன் கிடைக்கும். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பால், ஆம் பால்ல நல்லாவே லீகல் டெலிவரியா உள்ள விடுவாரு, ஸ்டிக் டு ஸ்டிக் உள்ள விடுவாரு. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் பாக்குறப்போ அகில் ஹுசேன் பிலிப் சால்ட் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் இருக்கும். ஸோ அகில் ஹுசேன் தப்பிச்சிட்டாலுமே பிலிப் சால்ட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பால்ல ஒரு சின்ன ஒரு வீக் இருக்கு. சோ அந்த வகையில ஒபிட் மெக்காய் லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள கொண்டு வந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்தோடனே அதுக்கு தகுந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு, 3 விக்கெட் வரைக்கும் எடுத்தாரு. சோ ஒபிட் மெக்காய் வித் பிலிப் சால்ட் இவங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் இருக்கும். சோ மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா ஒரு பிலிப் சால்ட் வந்து 25 ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாருன்னா மேபி ஏர்லியர் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க மோஸ்ட் ப்ராபபிள் இருக்க போகுது. வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸ் பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஜாஸ் பட்லர் தான் விக்கெட் கீப்பர் பண்றதுனால இந்த கேட்ச் அண்ட் ஸ்டம்ப் ரன் அவுட்ல ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லா ஜாஸ் பட்லருக்கு போயிடும். ஸோ தென் பேட்டிங்ல வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு, நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பர்டிகுலரா ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பர் ஆடிட்டு இருக்காரு. அது இல்லாம ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபாஸ்ட் பாலர்ஸ் வைஸ் பாக்குறப்போ இல்ல, மிடில் ஓவர்ஸ்ல மேபி அந்த மோட்டிகிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு பேட்டில் வந்து ஜாஸ் பட்லருக்கு வரலாம். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் பால வெளியே இருந்து உள்ள கொண்டு திருப்புறாரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவா பால் பண்ணிட்டு இருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு கட்டத்துல வெறும் ஃபாஸ்ட் பாலர்ஸா இருந்த ஒரு டீம்ஸ் கேட்டகரி எல்லாம் போக இப்ப ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குறாங்க. பட் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா பால் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில ஜாஸ் பட்லருக்கு மோட்டிகிட்டு இருந்து ஒரு பேட்டில் இருக்கலாம். ஸோ மோட்டி பால் பண்ண வரதுக்குள்ளே ஒரு 30 ரன் அடிச்சிருவாரு. அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60-20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சாலிடா வருவதற்கு சான்சஸ் இருக்கு. ஜானி பாஸ்டோ ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு பேட்ஸ்மேனுங்க. ஃபாஸ்ட் பாலர்ஸை பொழந்துருவார். ஸோ ஃபாஸ்ட் பாலர் நீங்க எந்த மாதிரி போட்டாலுமே அதை வந்து ஒரு ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல நிறைய சிக்ஸஸ் தான் மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு எபிலிட்டி உள்ளவர். மைனஸ் வைஸ் பாக்குறப்போ ஸ்பின்னருக்கு தாங்க ஒரு மைனஸ். ஸோ ஸ்பின்னர்ஸ்ல மைனஸ் வைஸ் பாக்குறப்போ நான் சொன்ன மாதிரி மோட்டி, அகில் ஹுசேன் 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். ஸோ ரைட் ஹேண்டர்ஸ் மட்டுமே வச்சிருக்காங்க. ஜாஸ் பட்லர், பிலிப் சால்ட், ஜானி பாஸ்டோ, ஹாரி ப்ரூக், லியாம் லிவிங்ஸ்டன், டாப் 6 பேத்துல 5 பிளேயர் வந்து வெறும் ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால பிக் ட்ரபிளா இருக்க போறாங்க. மோட்டி அண்ட் அகில் ஹுசேன் 2 பேத்துக்கிட்டு இருந்தும் மிகப்பெரிய ஒரு ட்ரபிளை சந்திக்க போறாங்க இங்கிலாந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ். ஸோ அந்த வகையில ஜானி பாஸ்டோ வெஸ் மோட்டி இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருப்ப சான்சஸ் ரொம்ப அதிகம். ஹாரி ப்ரூக் ரொம்ப ரொம்ப யங் பிளேயர், அந்த டீமோட யங் பிளேயர். லாஸ்ட் மேட்ச் அவருக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதை நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணாரு, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு.
ஒரு பக்கம் விக்கெட் சரிஞ்சது அப்படின்னா ஹாரி ப்ரூக் பேட்ல இருந்து நம்ம 35 ரன்ஸ் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாங்க. ஸோ டாப் ஆர்டர்ல யாருன்னா 2 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி டீமை போட்டீங்கன்னா பிக் டிஃபரன்சியல் பிக்கா நீங்க ஹாரி ப்ரூக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிப்பதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப 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 அதிகம். ஹாரி ப்ரூக் இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாரு. மொயின் அலி இந்த மேட்ச் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குமான்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேபி ஸ்லைட்லி சான்ஸ் ஃபார் நிக்கோலஸ் பூரான் அகேன்ஸ்ட் அவர் பவுல் பண்றதுக்கு. ஸோ மற்றபடி வேற யாருக்கும் கிடையாது. 5 ப்ராப்பர் மெயின் பவுலர் தான். சாம் கரன், கிறிஸ் ஜோர்டான், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத் அண்ட் மார்க் குட், இப்படி 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட தான் போக போறாங்க. ஸோ இதுல நிக்கோலஸ் பூரானுக்கு அகேன்ஸ்டா மொயின் அலி மேபி ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த 2 ஓவர்ஸை யாரோட ஓவர்ல இருந்து தூக்குவாங்க அப்படின்னா கண்டிப்பா கிறிஸ் ஜோர்டன் இருந்து 1 ஓவரும் சாம் கரன் இருந்து 1 ஓவரும், இந்த 2 ஓவரையும் வந்து மொயின் அலி பவுல் பண்ணுவாரு. பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15 இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் குயிக்கா ஆடிடுவாரு. இந்த 2 ஓவர்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா அவர் கண்டிப்பா ஃபேண்டஸ்டிக் டீம்ல வந்துருவாரு. ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காம இருப்பாரு. மொயின் அலியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா மொயின் அலி மஸ்ட் ட்ரை. தென் செகண்டா பவுல் பண்றப்போ கொஞ்சம் டர்ன் இருக்கும், ஸ்பின்னர்ஸ்க்கு டாமினேஷன் கிடைக்கும் இந்த வெனுல. ஸோ அப்போ வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ்க்கு அகேன்ஸ்டா கூட மொயின் அலியை வந்து பவுல் பண்ண வைப்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்து மொயின் அலி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க அவங்களோட கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும். லியாம் லிவிங்ஸ்டன் இவருக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்க போகுது. அது ஒண்ணு இல்லை. இப்ப பேட்டிங்ல வந்து குயிக் ஃபயரா ஒரு 20 ரன்ல இருந்து ஒரு 35 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கணும். வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கான்னா கண்டிப்பா வந்து அந்த லாங் ஆன் லாங் ஆஃப்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷனை வச்சிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபபிலி லாங் ஆஃப் சைட்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கு. கொஞ்சம் ஸ்கொயர் பவுண்டரிஸ் அப்பப்ப கவர் பண்ணிக்கிறாரு. ஸோ ஒரு கேட்ச் வரைக்கும் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் பிடிப்பதற்கான வாய்ப்பு. இந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பான ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருமானா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். அடுத்ததா சாம் கரன், கிறிஸ் ஜோர்டான், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், மார்க் குட், 5 ப்ராப்பர் மெயின் பவுலர். ஸோ இதுல சாம் கரனை பொறுத்த வரைக்கும் அவர் 3 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ், டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். என்ன காரணம் அப்படின்னா கிறிஸ் ஜோர்டான், ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க் குட் இந்த 3 பேரும் இருக்காங்க. பவர் பிளேல ஜோஃப்ரா ஆர்ச்சர் கூட சாம் கரன் பவுல் பண்ணுவாரு. டெத் ஓவர்ஸ்ல கிறிஸ் ஜோர்டான் தான் பவுல் பண்ணுவாரு மார்க் குட் கூட. அப்படிங்கிறப்போ சாம் கரன் மேபி பவர் பிளேல ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். அவர் வந்து ட்ரெண்ட் தரக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சார்லஸ்க்கு ஒரு ட்ரெண்டா இருப்பாருங்க அவர் கண்டிப்பா. ஏன்னா சார்லஸ் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட கொஞ்சம் ஸ்லைட்லி வீக்கா இருக்காரு. அதுவும் கட்டர் வேரியேஷன் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ சார்ல்ஸ் வெஸ் சாம் கரன் இவங்களுக்குள்ள ஒரு பேட்ல இருக்க சான்சஸ் இருக்கும். ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. பேட்டிங்ல பை சான்ஸ் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பா தான் அவரு இருக்கும். அடுத்ததா கிறிஸ் ஜோர்டான் 3 ஓவர் கம்பல்சரி பவுல் பண்ணிடுவாரு. அந்த 3 ஓவர்ல 2 ஓவர் வரைக்குமே டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் கிடையாது, அவரோட ஃபீல்டிங் பொசிஷன். நீங்க அவரோட ஃபீல்டிங் வந்த ஸ்கோர் கார்டு எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மேட்ச் மினிமம் 1 கேட்ச் பிடிச்சிருவாரு, மேக்ஸிமம் 2 கேட்ச் வரைக்கும் கொண்டு வந்துருவாரு. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங் ஆன்ல தாங்க இருக்கும். ஸோ இந்த லாங் ஆஃப்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் மாத்தி இருக்கும். ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வரப்போ மாறி இருப்பாங்க. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ல கண்டிப்பா ஒரு கேட்ச் வரைக்கும் பிடிச்சிருவாரு. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ரொம்பவே இம்ப்ரெசிவா இருப்பாரு. 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா நீங்க கிறிஸ் ஜோர்டான் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் வந்து அவருக்கு இருக்கலாம். அதுலயும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ஒரு மஸ்ட் ட்ரை. செகண்டா பால் பண்ண போறாங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்க்கு கொண்டு போய்க்கோங்க. ஆதில் ரஷீத் இந்த வெனுல செகண்டா பால் பண்றப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு, விக்கெட் பால் நல்லா டர்ன் கிடைக்கும். ஸோ செகண்டா பால் பண்றப்போ ஒரு 3 விக்கெட்டை கூட எடுக்கலாம் அவரு. அந்த அளவுக்கு கூட பால் நல்லா டர்ன் கிடைக்கும். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் டீமும் மிடில் ஆர்டர்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்ல வீக் தான். ஸோ அப்படிங்கிறப்போ அது லெக் ஸ்பின்னர் நல்ல கூகுளி போடுவாரு, நல்ல பால் எல்லாம் டர்ன் பண்ணுவாரு. லெக் ஸ்பின்லயும் நல்லா பால் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். மார்க் குட் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் எடுப்பாருங்க. ஸோ நல்ல ரா ஃபேஸ்ல பால் பண்ணக்கூடியவர். பால் வந்து பால் அவர் போட்டு ஒரு 150 வேகத்துல வரைக்கும் போடுவார். அதுவா வந்து பேட்ல போட்டு டாப் எட்ஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வேகத்துல பால் பண்ணக்கூடிய ஒரு ரா ஃபேஸ் பவுலர். ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ஸோ 5 மெயின் பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல சாம் கரன் இருந்து ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான். இந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருவாங்க, ஒரு கொஸ்டின் மார்க். கிறிஸ் ஜோர்டான் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் எடுப்பாரு. செகண்டா பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட்டும் தென் ஒரு கேட்சும் வந்து பிடிப்பதற்கான சான்சஸ். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறப்போ 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட்டா கூட எடுப்பாரு. செகண்டா பால் பண்றப்போ 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். ஆதில் ரஷீத் செகண்டா பால் பண்றப்போ 3 விக்கெட் கூட எடுக்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ மேபி 2 விக்கெட்ஸ் வரைக்கும் கூட எடுப்பதற்கான சான்சஸ் இருக்குங்க. மார்க்வுட் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. தென் அடுத்ததா வெஸ்ட் இண்டீஸ் டீம் இந்த சீரீஸ் அவங்களுக்கு ரொம்பவே சூப்பர்வா அமைஞ்சிருக்கு. நல்லாவே ஒரு கலவையா இருக்காங்க. பிரெண்டன் கிங் டாப் த ஆர்டர்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்திருக்கு. ஸோ பிரெண்டன் கிங் சேஸ் பண்றப்பெல்லாம் அவரோட ஆவரேஜ் ரொம்பவே தூக்கலா இருந்திருக்குங்க. நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் வெறும் 23 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. ஸோ 23 ரன் அப்படிங்கிறது பாக்குறப்போ ஒரு 30-35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் T20s ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரணும். அப்படி வர்ற பட்சத்துல தான் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான சான்சஸ் இருக்கும். ஸோ செகண்டா பேட் பண்றப்போ இவரோட ஆவரேஜ் வைஸ் பாக்குறப்போ ஒரு 35 அப்படின்னு 35-36 அப்படிங்கிறத வச்சிருக்காரு. அதை தாண்டி ஃபீல்டிங் பொசிஷனும் ஓரளவுக்கு இருக்காரு. ஸோ ஒரு 1 or 2 கேச்சஸ் பிடிக்கலாம். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சான்ஸ். என்ன 35 ரன்ஸ் அப்படின்னாவே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட் 40 ஆயிருது. தென் அந்த பவுண்டரிஸ் அது கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் இதெல்லாம் பாக்குறப்ப 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸா வந்துருக்கும். 35 ரன் அடிக்கணும், அப்பதான் ஃபேண்டசி வர முடியும். அது செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் கொஞ்சம் கொண்டு வந்துட்டு இருக்காரு. சார்ல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அதர்வைஸ் அந்த நல்ல வேகத்துல பால் பண்ணக்கூடிய அந்த ரா ஃபேஸ்ல பால் பண்ணக்கூடியவர்கள்லாம் இவரோட பேட்ல எட்ஜ் முட்பட்டாவே அது 6 போய் விழுந்துரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டெமினா உள்ளவர், அந்த அளவுக்கு ஒரு பவர் ஹிட்டர். அது நிதர்சனமான உண்மை. ஆனா கட்டர்ஸ் தெரியஸ் பால் பண்ணக்கூடியவங்க ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்கு. சாம்கரன், ஜான்சன், சார்லஸ் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிட்டாருன்னா அவரோட பேட்டிங்ல இருந்து கண்டிப்பா ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நிக்கோலஸ் பூரான் விக்கெட் கீப்பர், கரண்ட்ல செம ஃபார்ம். லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 98 ரன்ஸ்ல ரன் அவுட்ல அவுட் ஆயிட்டாரு. ஸோ குயிக் ஃபயரா இவர்கிட்ட நம்ம 25 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இவருக்கு எகென்ஸ்டா மொயின் அலி போல் பண்றாருன்னா இவரோட விக்கெட் அவர் இழப்பதற்கான சான்சஸ் இருக்கும். இவர் லெக் பிரேக் ஸ்பின்னர் சூப்பரா ஆடிடுறாரு. ஆஃப் பிரேக் பாலர்ட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாருங்க. ஸோ ஆஃப் பிரேக் பாலர் வைஸ் பாக்குறப்போ மொயின் அலி தான். மொயின் அலி பெஸ்ட், நிக்கோலஸ் பூரான் அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த மேட்ச் அவர்கிட்ட நம்ம ஒரு 25 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ல அவர் ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுறாரு. ரோஸ்டான் சேஸ் இவரை பொறுத்த வரைக்கும் டாப் தாடர்ல இல்லையா, விக்கெட் விழுந்துட்டா கொஞ்சம் டாப் தாடர்ல ப்ரொமோட் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா அவரோட டவுன் கொஞ்சம் கீழே போயிட்டு தான் இருக்குது. ரோவன் பவுலர், ரூதர்ஃபோர்டு, ஆண்ட்ரூ ரசல் இப்படி டாப் தாடர்ல ஆட வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரோஸ்டான் சேஸ் ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல, வெறும் ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ பவுலிங் பெருசா இந்த மேட்ச் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பேட்டிங்ல ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ரோவன் பவுல் இந்த சீசன் அவருக்கு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இந்த பர்டிகுலர் மேட்ச் அவர் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்புள்ள அந்த ரன்ஸ் அடிப்பதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா கண்டிப்பா ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா ஒரு 35ல இருந்து 50 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. கடைசியா இவர் ஒரு பக்கம் நின்று மேட்ச் கொண்டு போவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு மேட்சா தான் இந்த மேட்ச் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாரு. கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு ஒர்த்தபிள் பிக்கா ரோமன் பவுல் இருப்பாரு. ஸோ ரூதர்ஃபோர்டுக்கு முன்னாடி ஆண்ட்ரூ ரசல் வந்துருவாங்க. ஆண்ட்ரூ ரசல் மஸ்ட் ட்ரை 4 ஓவருமே போல் பண்றாரு. கிராண்ட் லீக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு ஆப்டானவர். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா இவர் தாங்க கேப்டனுக்கு எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு, அந்த 20வது ஓவரே இவர் தான் பால் பண்றாரு. ஒரே ஓவர்ல 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். தென் ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ ஒரு நல்ல ஒரு பேட்டிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணுல எப்படியும் ஒரு 180+ அடிச்சிட்டாங்கன்னா இவர் கடைசியா ஒரு 25 ரன்ஸ் அடிச்சு மேட்ச் வின் பண்ணி கொடுக்க முடிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ ஆண்ட்ரூ ரசல் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை. கிராண்ட் லீக் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஆப்டா இருப்பாரு. அகில் ஹுசைன், மோட்டி, அல்ஜாரி ஜோசப், ஒபேட் மெக்காய் அண்ட் ஆண்ட்ரூ ரசல் 5 ப்ராப்பர் மெயின் பவுலர் தான். இந்த 5 பேருமே 4 ஓவர் பால் பண்றதுக்கான சான்சஸ் இந்த மேட்ச் மோஸ்ட் ப்ராபபிள் இருக்க போகுது. ஸோ 5 பேருமே 4 ஓவர் பால் பண்ணிடுவாங்க. ஸோ இதுல டெத் ஓவர்ஸ்ல ஆண்ட்ரூ ரசலும் அல்ஜாரி ஜோசப் இந்த 2 பேரும் தான் அந்த டெத் ஓவர்ஸ்ல பால் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒபேட் மெக்காய் உள்ள வந்ததுனால அந்த 19வது ஓவரை ஒபேட் மெக்காய் தாங்க பால் பண்ணுவாரு. 20வது ஓவரை ஆண்ட்ரூ ரசல் பால் பண்ணுவாரு. ஸோ அப்போ அல்ஜாரி ஜோசப் அவரோட ஓவரை 16வது ஓவருக்கு அப்புறம் 1 ஓவர் தான் பால் பண்ணுவாரு. ஸோ ஒபேட் மெக்காய் 1 ஓவரும் ஆண்ட்ரூ ரசல் 2 ஓவரும் பால் பண்ணிடுவாங்க. ஸோ ஆண்ட்ரூ ரசல் மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லயுமே. ஸோ ஒபேட் மெக்காயை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டா பால் பண்றப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கு. அதுவே செகண்டா பால் பண்றப்போ அவர் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. ஸோ செகண்டா பால் பண்றப்போ ஒபேட் மெக்காய்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அல்ஜாரி ஜோசப் ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ அவருக்கு 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட கிடைச்சிருக்கு. செகண்டா பால் பண்றப்போ அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் 10க்கு ஒரு 7 மேட்ச் பாத்தீங்கன்னா பெருசா விக்கெட்ஸ் எடுக்கல. ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. 2 விக்கெட் அப்படிங்கிறது அவர் எடுக்கல. ஸோ அப்போ ஃபர்ஸ்டா பால் பண்றப்போ அல்ஜாரி ஜோசப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்டா பால் பண்றப்போ ஒபேட் மெக்காய் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. அகில் ஹுசைன் அண்ட் மோட்டி 2 பேர்த்துக்கிட்ட இருந்தா நம்ம ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்டா பால் பண்ண போறாங்க அப்படின்னா. அதுவே செகண்டா பால் பண்ண போறாங்கன்னா 2 பேருமே ஒரு பிக்
ஒரு கொலாப்ஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும் இங்கிலாந்தோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு. ஸோ 2 பேர்த்திலிருந்து நம்ம 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் செகண்டா அவங்க பவுல் பண்றப்ப. சரி, ஓகே. இப்போ ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயரை பார்த்தோம் அப்படின்னா, ஜாஸ் பட்லர் 1, ஹாரி ப்ரூக் 2, மொயின் அலி 3, கிறிஸ் ஜோர்டான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அவர் 4வது ஆப்ஷன். ஜோஃப்ரா ஆர்ச்சர் 5, ஆதில் ரஷீத் 6, மார்க் வுட் 7. ஸோ இதுல கிறிஸ் ஜோர்டான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா அந்த 4வது ஆப்ஷனுக்கு வச்சுக்கோங்க. அதுவே செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா அவர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறப்போ நீங்க ஜானி பெஸ்டோக்கு அந்த 4வது ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி ஜாஸ் பட்லர் 1, ஹாரி ப்ரூக் 2, மொயின் அலி 3. 4வது ஆப்ஷனுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க இங்கிலாந்து அப்படின்னா ஜானி பெஸ்டோ 4வது ஆப்ஷன். அதுவே இங்கிலாந்து செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா கிறிஸ் ஜோர்டன் அந்த 4வது ஆப்ஷன். ஜோஃப்ரா ஆர்ச்சர் 5, ஆடில் ரஷீத் 6, மார்க் வுட் 7. இந்த 7 பிளேயரும் இங்கிலாந்து டீமுக்கு. தென் அடுத்தது பாத்தீங்கன்னா பிரெண்டன் கிங் 8வது ஆப்ஷன், நிக்கோலஸ் பூரன் 9வது ஆப்ஷன், ரோமன் பவுல் 10வது ஆப்ஷன், ரசல் 11வது ஆப்ஷன், ஒபெட் மெக்காய் அவர் செகண்டா பவுல் பண்ண போறாரு அப்படின்னா அவர் 12வது ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா அல்ஜாரி ஜோசப் 12வது ஆப்ஷன், அகில் ஹுசைன் ஜி மோட்டி 13, 14. இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டா கூட மோஸ்ட்லி நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி மல்டிபிள் கேலக்ஸ்ல மாத்தி பிளேயர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ஆண்ட்ரூ ரசல், as usual நம்ம சொன்ன மாதிரி ஆண்ட்ரூ ரசல் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்பவே எலிஜிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால ரொம்பவே இம்பார்ட்டன்ட். போத் இன்னிங்ஸ்மே ஸ்மால் லீக்ஸ்ல அவர் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கே அவர் கேப்டனுக்கு எலிஜிபிளா இருப்பார். தென் அடுத்ததா ஜாஸ் பட்லர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், நிக்கோலஸ் பூரன். ஸோ இந்த 4 பிளேயர் தான் மாத்தி உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்பனன்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் மோஸ்ட் ப்ராபபிலி வந்திருப்பாங்க. இவங்க கிராண்ட் லீக்ஸ் ஸ்மால் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆதில் ரஷீத் செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா அவருக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மார்க் வுட் ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா அவருக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் பிரெண்டன் கிங். ஸோ பிரெண்டன் கிங்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒன்னா பிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. பர்டிகுலரா செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு ஒன்னா பிராண்ட் லீக்ல கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.